எல்லாரும் இணைந்து நற்கருணை ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மீண்டும் எல்லாம் ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லாம் சேர்ந்து பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. சேர்ந்து தூயவரே உமக்கே ஆராதனை, துதிகன உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். வல்லவரே உமக்கே ஆராதனை, வல்லவரே உமக்கே ஆராதனை, துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இறையரசே உமக்கே ஆராதனை, இறையரசே உமக்கே ஆராதனை. இறைமகனே உமக்கே ஆராதனை, இறைமகனே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அற்புதரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆவியானவரே
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று பார்க்கிறோம். மாசற்ற செம்மறி, எனக்காக பலியான செம்மறி, பரிசுத்த பலிபீடத்திலே என்னை நோக்கி பார்க்கின்ற தெய்வம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, பலவிதமான சுமைகளோடு, பாரங்களோடு, குறைகளோடு, கண்ணீரோடு, வேதனையோடு உம்மை நாடி வந்திருக்கின்றேன். ஆண்டவரே, முற்றுப்பார். ஆண்டவரே, என்னையும் என் வாழ்வையும் பார். என் வாழ்க்கையில எத்தனையோ தேடல்கள், என் குடும்பத்திலே அமைதிக்காக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்திலே சமாதானத்துக்காக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, ஒற்றுமைக்காக நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். பொருளாதாரத்திலே நலிந்து போய் இருக்கின்றேன். ஆண்டவரே, பொருளாதார வளர்ச்சிக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். உடலிலே உள்ளத்திலே நோய்களோடு, கரைகளோடு, குற்றங்களோடு ஆண்டவரே நான் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவர் என்னாயின் எனக்கு ஏதும் குறையில். என் ஆண்டவரே, இந்த நாளிலே நான் உம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். திருத்தூதர்கள் புத்தகத்திலே 4:12 நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரே, எங்கள் மீட்புக்காக உம் பெயர் தான் கொடுக்கப்பட்டது. இயேசுவினுடைய பெயரை இதோ இந்த இடத்துல நான் பயன்படுத்துகின்றேன். இயேசுவினுடைய பெயருக்கு ஆற்றல் உண்டு. இயேசுவினுடைய பெயருக்கு வல்லமை உண்டு. இயேசுவே, என் நாம் உமது நாமத்தை உச்சரிக்கிறேன். ஆண்டவரே, தாவீதின் மகனே என்று சொன்ன பார்வையற்ற பர்த்திமேயு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதோ என் குடும்பத்துக்காக நான் இப்போது முழந்தால் படியிட்டு நிற்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பெயரை சொல்லி கூப்பிடுகிறேன், கத்தி கூப்பிடுகின்றேன். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவினுடைய நாமத்தை நான் உச்சரிக்கிறேன். நீ எழுந்து நடப்பாய் என்று சொன்ன பேதுருவை போல இயேசுவினுடைய நாமத்தை சொன்ன. இயேசுவினுடைய நாமம் இயேசு என்று சொல்லுவேன். அந்த இயேசு என் இல்லத்திற்கு வர வேண்டும். மாரணத்தா, என் ஆண்டவரே வாரும், என் குடும்பத்திலே நீர் இணைந்து கொள்ளும். நாங்கள் கனி தர வேண்டும். நாங்கள் தரும் கனிகளிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பா, ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீர் சுகம் தரும் வல்லவராக இருக்கின்றீர். உம்முடைய அன்பின் ஆற்றலை நான் வியந்து பார்க்கின்றேன். அதோடு சேர்ந்து என் விசுவாசத்தையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன். எழுதி நிற்போம். அந்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் சொல்லி பாருங்கள். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, இதோ கருத்தோடு நான் துதித்திடுவேன் என்ற அந்த அருமையான பாடலை நாம் ஒவ்வொருவரும் பாடி ஆண்டவருக்கு புகழ் சேர்ப்போம். ஆண்டவரை உற்று பாருங்கள். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கரங்களை தட்டி, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. மீண்டுமாக, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. மீண்டும், கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நம்பிக்கையோடு மீண்டும் இணைந்து
யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுமே. உற்சாகமாயிடும். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுமே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தர் நாமம் யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா கர்த்தர் நாமம். அதே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய நாமத்தை யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. மீண்டும் இணைந்து எல்லோரும் கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரே வாழ்க. அனைவரும் சொல்லும் நற்கருணை ஆண்டவரே வாழ்க. நற்கருணை ஆண்டவரே வாழ்க. என்னை குணமாக்கும் ஆண்டவரே வாழ்க. என்னை குணமாக்கும் ஆண்டவரே வாழ்க. என்னோடு பயணம் செய்யும் ஆண்டவரே வாழ்க. என்னோடு பயணம் செய்யும் ஆண்டவரே வாழ்க. என்னை தொடப்போகும் ஆண்டவரே வாழ்க. என்னை தொடப்போகும் ஆண்டவரே வாழ்க. ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே உம்மை புகழுகின்றேன். ஆண்டவரே உம்மை புகழ்கிறேன். ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றேன். ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். சர்வ வல்லவரே உம்மை போற்றுகின்றேன். சர்வ வல்லவரே உம்மை போற்றுகிறேன். எனக்கு ஆற்றலை தரும் ஆண்டவரை போற்றுகின்றேன். எனக்கு ஆற்றல் தரும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். எனக்கு செவி கொடுக்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். எனக்கு செவி கொடுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். என் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். என் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஆண்டவரை போற்றுகிறேன். என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஆண்டவரை போற்றுகிறேன். நான் கேட்பதையெல்லாம் தரும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். நான் கேட்பதையெல்லாம் தரும் ஆண்டவரே உம்மை
துணையாக இருக்கக்கூடிய ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். எனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். எனக்கு பக்கத்தில் இருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். எனக்கு பக்கத்தில் இருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். எந்தவித பராக்குக்கும் இடம் கொடாமல் நம்முடைய தேவைகளுக்காக நாம் செபிக்கப் போகிறோம். வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதைவிட கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னும் மழை நம்முடைய குடும்பத்தின் மீது நிறைவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். வேற எந்த பராக்குக்கும் இடப்படாது. நீங்கள் வந்திருப்பது ஒரு புனிதமான ஒரு இடம். நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறது. மனதிலே அதிகமான குறைகள் இருக்கிறது. மனதிலே அதிகமான பாரங்கள். கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தலையணை முழுவதும் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எந்தவித பராக்குக்கும் இடப்படாமல் நம்பிக்கையை முன்வைத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நேரத்துக்காக அப்பா நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மோயிசன் கரங்களை உயர்த்திய போது இஸ்ராயல் மக்களுக்கு வெற்றி கொடுத்தது போல இதோ உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அழுது முறையிடுகின்றோம். கரங்களை உயர்த்துகின்றோம். உள்ளத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய கூக்குரலை கேளும். ஆண்டவரே, எங்களுடைய கூக்குரலுக்கு முதல் செவிகளை கவனத்தோடு எங்கள் பக்கம் திருப்பியருளும். ஆண்டவரே, நீர் உன்னத ஆண்டவர், நீர் வலிமையானவர். ஆண்டவரே, நீர் ஆற்றல் நிறைந்த தெய்வம். இந்த இடத்திலே அற்புதங்களை ஏற்படுத்தும், அதிசயங்களை ஏற்படுத்தும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னீர். ஆண்டவரே, நான் பிழைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குடும்பத்திலே அமைதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இந்த ஒரு சூழலிலே நீர் வாரும், என்னோடு இரு. அன்பான ஆண்டவரே, உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்நாளிலே எங்களுக்கு பொழிந்தருளும். தென்னாட்டின் வறண்ட ஓடையை வான்மலை நீரோடையாக மாற்றுவது போல ஆண்டவரே, வறண்டு போனைகளுடைய குடும்பத்தை, வறண்டு போனைகளுடைய வாழ்வை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று வாசிக்கிறார்கள். ஆண்டவரே, என் கண்ணீரை பாரும். இஸ்ராயல் மக்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்துக்கு கரங்களை பிடித்து அழைத்து சென்றது போல, எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு அவனுடைய நோய்களை பிணிகளை குணமாக்கியது போல, அவனுக்கு மீண்டும் வாழ்வு கொடுத்தது போல, ஆண்டவரே, கனானிய பெண்ணுடைய கண்ணீரை கண்டு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது போல, இதோ உமக்கு தெரியும் நான் வடிக்கின்ற கண்ணீர். ஆண்டவரே, உமது பார்வையிலே என் கண்ணீர் விலை மதிப்பு மிக்கது. ஆண்டவரே, என் கண்ணீரை எல்லாம் நீ தோற்பையில் சேமித்து வைக்க மாட்டீரோ? ஆண்டவரே, என் புலம்பலை எல்லாம் களி நடனமாக மாற்ற மாட்டீரோ? ஆண்டவரே, நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? உறவுகள் எங்களை உதாசீனப்படுத்துகிறது. எங்களோடு இருந்தவர்கள் எங்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு இடையன். ஆண்டவர், நீர் ஒருவரே எங்களுக்கு துணை. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே உம்மை நோக்கி எழுப்பக்கூடிய ஜெபங்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, சக்கையினுடைய வீட்டுக்கு சென்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று சொன்னீரே, எங்கள் இல்லத்துக்கு மாறும். எங்கள் இல்லத்துக்கு ரட்சிப்பை கொடும், மீட்பை கொடும். எதிலே குறைபட்டிருக்கிறோமோ ஆண்டவரே, குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றியருள். நீர் வல்லமையான கடவுள், ஆசீர்வாதத்தினுடைய கடவுள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே நீ ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு இல்லத்தினுடைய குடும்ப தலைவன் தலைவிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி கொடுத்தருளும். அவர்கள் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னீர்கள். இதோ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோமே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்பார் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளை நம்பி இதோ நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சிறப்பாக விடுதலை பயண நூல் 114வது அதிகாரத்தில் இதோ வாசிக்கின்றோம், நான் என்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே. திருப்பாடல் 145:13வது வசனத்திலே, உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் ஊரில் உள்ள குடும்ப தலைவன் தலைவியை ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தருளும், வறட்சி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
நல்ல எதிர்கால வாழ்வை கொடுத்திருள்ளோம், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருள்ளோம், திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் விலகி செல்லாதவாறு உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ ஆசீர்வதித்திருள்ளோம். எத்தனையோ பிள்ளைகளால் பெற்றோர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேளும் ஆண்டவரே. வழி தவறி செல்லாதவாறு பரிசுத்தாவின் கனிகளையும் கொடைகளையும் அவர்கள் மீது நிறைவாக பொழித்தருளும். தங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் உம்மை நோக்கி வருவார்கள். என் அன்பான ஆண்டவர், ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை, தொழிலை ஆசீர்வதித்தருளும் அப்பா. பணிகளிலே ஒரு நிறைவை கொடுத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய தொழிலே எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. உழைக்கக்கூடிய சக்தியை கொடுத்தருளும், ஆற்றலை கொடுத்தருளும், உடல் உழைப்பை அப்பா பிதாவே ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உடல் உள்ள நோயினால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகளை இதோ திரு சமூகத்திலே கொண்டு வருகின்றோம். இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடும் கலிலேய கடலோரமாய் நடந்தபோது அப்பா எத்தனையோ புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் செய்தீர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் புதுமைகளை செய்கிறார்கள். எத்தனையோ பேர் எங்களுடைய ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். இதோ அவர்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. புள்ளி சூனிய கட்டுகள், அந்தகார சக்திகள், மனிதருடைய தேவையில்லாத பார்வை ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக என்ன நடந்துவிடும்? ஆண்டவரே ஆசீர்வதித்தரும் ஆண்டவரே, வழி நடத்துகிறோம். உடைய மேலான ஆசீர்வாதத்தை இதோ இந்த நாளிலே நிறைவாக பெற்றுக்கொள்ள உடனிருந்து வழி நடத்துகிறார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் வல்லமையுள்ள நல்ல தகப்பனே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வரப்போகிறார். நம்பிக்கையோடு நாம் தொடரலாம். நம்பிக்கையோடு இதோ இது பக்தி முயற்சி அல்ல. ஆண்டவரை தொடுவது பக்தி முயற்சி அல்ல, நம்பிக்கை முயற்சி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் இயேசுனுடைய திருவுடலை பெற்றுக்கொள்வதற்கு வரிசையாக வருவோமோ, அதே போல நம்முடைய திருத்தொண்டர் இயேசுனுடைய இந்த தெய்வீக அருட்சாதனத்தை நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இயேசுவினுடைய உடலை சுமந்திருக்கக்கூடிய இந்த இயேசுவை நாம் தொடுவோம். இயேசுவே, நான் தொடுவேன், நான் குணமாகுவேன் என்று உணர்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பாடலை கேட்டவாறு இதோ ஆண்டவரை தொடுவோம். நீங்கள் தொடுகின்ற பொழுது ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் நல்ல காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ஆசீர்வாதத்துக்குரிய ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதோ இந்த இடத்திலே நம் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். இயேசு ராஜா நம்மை தேடி வருகின்றார். அன்று மக்களை தேடி வந்த அதே கடவுள் நம்மை தேடி வருகின்றார். மக்களுடைய தேவையை நிறைவேற்றி அதே இயேசு நம்முடைய தேவையை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை நாம் ஒரு வார்த்தை சொன்னால் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால்
ஆண்டவரே மன ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே எல்லோரும் இணைந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. அனைவரும் உடன்படுகிறோம்.
இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் மரணை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டா